ஹாய் ஹலோ காய்ஸ் வணக்கம். நான் பிகினிங் ஸ்டேஜ் இன்ஜினியர். பட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா சைட் இன்ஜினியர் அண்ட் சைட் சூப்பர்வைசராக 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு. இந்த பில்டிங் கட்டி பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் அபோவ் ஆகுது. இந்த பில்டிங்கை மேலே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக பழைய போஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு 2 போஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் க்ராக்காக இருந்ததுனால அந்த 2 போஸ்ட் டெமலிஷ் பண்ணிட்டேன். டெமலிஷ் பண்ணவே பார்த்திங்கன்னா 2.5 டே ஆச்சு 1 போஸ்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு ரீசன் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே ஷெட்டு தான் ப்ரொவைட் பண்ணியிருந்திருக்காங்க. கம்பியை டாப்பை வளைச்சி விட்ருக்காங்க. ஆக்சுவலாக கம்பி நேராக இருந்துச்சுன்னா மழை தண்ணி சென்டரில் பட்டு அந்த சென்டரில் போய் தான் கம்பி கரெக்ஷன் ஆகும். கம்பி கரெக்ஷன் ஆகிறதுனால க்ரிப்பு அந்த கம்பி கரெக்ஷன் ஆகி கேப் வரும் தெரியுங்களா. அந்த கேப்புனால தான் புடிமனையிலேருந்து காங்கிரீட்டு விலகி வரும் கொட்டும். அதனால தான் ஃபெயிலியர் வர்றது. மெயின் ரீசனாக ஃபெயிலியர் அதனால தான் வருது. இப்போ இந்த கம்பிக்கு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி கேட்டிங்கன்னா, கம்பி இப்படி மடக்கிருக்க கம்பியை இந்த கம்பியிலே சரி 2 போஸ்ட்டாக உடச்சிட்டேன். மீதி போஸ்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு கம்பி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நான் போஸ்ட்டை ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்டு கம்பி எடுக்குது காலத்தை பொறுத்தவரையும். அதனால் இந்த கம்பியை என்ன எப்படி செக் பண்ணணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பழைய போஸ்ட்டு கம்பி இருக்குது தெரியுங்களா, அந்த கம்பியை நம்ம வளைச்சி பார்க்கணும். ஒரு டைம் தான் வளைக்கணும். 2-3 டைம் நம்ம வளைச்சோன்னா கம்பி கண்டிப்பாக உடஞ்சிரும். ஒரு டைம் நம்ம வளைக்கும் போது அந்த கம்பியில் மைனராக கூட கிராக்கு வருதா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வளைச்சாலே தெரியும். இப்போ ரொம்ப பழசாக கம்பி ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்க, வளைக்கும் போதே கிராக் விழுந்து அந்த உடையிற மாரி நமக்கு தெரியும். அதேமாரி இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஒன்று பார்த்துக்கோங்க. ஐ மீன் ஓல்டு போஸ்ட்டே நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா இதை நீங்கள் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக. பாருங்கள், இப்போ நம்ம எல்லா போஸ்ட்லேயுமே கம்பியை ஒரு கம்பியை இது பண்ணி பார்த்தோம். ஒரு சில போஸ்ட்டில் 2 கம்பியை நிமித்தி பார்த்தோம். இந்த போஸ்ட்லாம் கம்பியும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால இந்த பில்டிங்கில் மேலே ரைஸ் பண்ணலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். தேங்க்யூ.